ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளை பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சை நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஃப்ளை ஸ்டிச்சும் ஒரே மாதிரி தான் போடுவோம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து மேலேயும் கீழேயும் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இதே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளை ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கிராஸாக இருக்கும், வி ஷேப்பில் இல்லைனா ஏரோ மார்க் ஷேப்பில் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளை ஸ்டிச் போடும்போது ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு ஏரோ மார்க் இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப குறைந்தபட்ச இடைவெளியே இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ளை ஸ்டிச் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ஃப்ளை ஸ்டிச்சை வச்சு எப்படி வந்து டிசைன் மேக் பண்ணலாம், என்னென்ன டிசைன் மேக் பண்ணலாம், இதில் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போக போக சொல்கிறேன் பாருங்கள். சென்ட்ரு பாயிண்டில், அதாவது சென்ட்ரு லைனில் நடுவில் எப்படின்னா முன்னாடியே வந்து நம்ம லாக் ஸ்டிச் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் உள்ளார நகர்த்தி ஆரம்பித்து இதில் வந்து சைடில் போடும்போது ஏரோ மார்க் மாதிரி கிராஸாக மேலே அப்பர் லைன்லேயாக இருந்தாலும் லோயர் லைன்லேயாக இருந்தாலும் கிராஸாக நம்ம ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கணும். இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நான் 2 ஆங்கிளில் காட்டியிருப்பேன், ஒன்று மேலேருந்து காட்டியிருப்பேன், அடுத்தது வந்து சைட்லேருந்து காட்டியிருப்பேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தென் வந்து நம்ம இந்த ஃப்ளை ஸ்டிச், அதாவது ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுற போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்கிறதுனால ஃபிஷ்ஷுங்கிற வார்த்தை வரதுனால நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷையே வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதில் நான் எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி வரைஞ்சிருக்கேன், சும்மா எப்படிலாம் டிசைன் மேக் பண்ணுறதுக்காக நான் டிசைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தென் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒவ்வொரு டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுறது. தென் வந்து இது வந்து லோயர் கிளாஸஸ்ஸு. ஸோ நம்ம வந்து ஹையர் கிளாஸஸ் வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் போகும்போது நமக்கு என்னென்ன ஸ்டிச் வரும், அதை எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், லோயர் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும், அந்த மாதிரினா என்னோடய வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஷ் போன் ஸ்டிச்சுங்கிறதுனால ஃபிஷ் போனை வந்து ஆக்சுவலி ஃபிஷ் வரைஞ்சிட்டு அதில் பெனில் தான் வரைஞ்சிருக்கேன். பெனில் வரைஞ்சிட்டு நான் ஃபுல்லாமே வந்து கோல்டன் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு, டபுள் சில்க் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாமே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். உடம்பு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து எந்தெந்த மாதிரி போடுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும், ஏன்னா ஃபுல்லாக எடுத்தால் ரொம்ப வீடியோஸ் லென்த்தாக போகணுனால ஒரு இடத்த மட்டும் எடுக்கிறேன். ஒரு இடத்த எடுத்ததுக்கப்புறம் தெரியும், ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எவ்வளோ அருமையாக வந்திருக்குங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் ஜரி த்ரெட்டாக இருந்தாலும் அங்கங்கே கட் பண்ணியோ இல்லை லாக் அடிக்கடி போட்டு போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டால் நமக்கும் ஈஸியாக இருக்கும், டிசைனும் வந்து நமக்கு ரொம்ப நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யாராக இருந்தாலுமே லாக் பண்ணி போடுறத விட ஓரளவுக்கு கண்டினியூஸாகவே எப்படிலாம் கண்டினியூஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு கண்டினியூஸாக போடுங்க. ஸோ இந்த ஃபிஷ் போன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நான் எப்படி இந்த ஃபிஷ்ஷில் ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த கண்டினியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
கோல்டு கலர் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம டபுள் கலரில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது முன்னாடி அந்த கேர்ளுக்கு ஃபில் பண்ண மாதிரியே க்ரீன் அண்ட் ரெட் அதை வச்சு தான் ஃபில் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அந்த கலரில் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு எதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எது அட்ராக்டிவாக தெரியுதோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பேசிக் கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் அட்வான்ஸ் கிளாஸஸ் போட போகிறேன். ஸோ யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே வந்து பெய்ட் பண்ணி தான் மோஸ்ட்லி அட்வான்ஸ் கிளாஸஸ் வந்து கற்றுப்பீங்க. ஸோ நான் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு அதை கற்றுக்கணும் ஆர்வம் இருந்தாலோ இல்லை ஃப்ரீ கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் ஆர்வம் இருந்தாலோ என்னோடய வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒன்று மாற்றி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரெட்டும் க்ரீனும் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் இல்லை அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.